உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு ஒரு நல்ல அற்புதமான தகவலாக தான் உங்களுக்கு அமையுது. சரிங்களா? அதாவது நாம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு திதியில தான் பிறந்திருப்போம். சரிங்களா? இப்போ போன 2-3 பதிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு நஷ்டத்தை தரும் திதிகள்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. எல்லா ராசிக்கும் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் போட்டிருந்தேன். அதை போய் பாருங்க. இதுல இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா எந்த திதியில நீங்க பிறக்கிறீங்களோ உங்களுக்கு ஆகாத திதிகள்னு வருங்க. ஒரு 3 திதி வரும். அந்த திதியில நீங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் எந்த ஒரு காரியமும் நீங்க செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது அனுகூலமா அமையாது. தோல்வியில தான் முடியும். அதாவது இப்ப இது இந்த திதி பாத்தீங்கன்னா வளர்பிற தேய்பிற 2 பேருக்குமே ஒரே கணக்கு தான் இது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சப்தமி திதியில பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அதாவது அந்த சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு 4வது திதி பாத்தீங்கன்னா தசமி திதி வருங்க. 6வது திதி துவாதசி திதி. 9வது திதி பௌர்ணமி திதி. அதனால இந்த சப்தமியில பிறக்கிறவங்க இந்த 3 திதியில எந்த சுபமும் செய்யக்கூடாதுங்க. அதாவது தசமி, துவாதசி, பௌர்ணமி இந்த 3 திதியை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பிரதமையில இருந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி எல்லா திதிக்கும் அது உங்களுடைய பிறந்த திதியில எதுல பிறந்திருந்தாலும் உங்க திதிக்கு 4, 6, 9 இந்த திதிகளை நீங்க அவாய்ட் பண்ணணும். இதை நீங்க உங்க பஞ்சாங்கத்தில போட்டிருப்பாங்க, பாத்துங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கேட்டு தெரிஞ்சுங்க. சரிங்களா? உங்க பிறந்த திதியில இருந்து அவ்வளவுதான். 4வது திதி, 6வது திதி, 9வது திதி உங்களுக்கு ஆகாது. அதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் பார்த்து நல்ல விஷயத்த செய்யறத தவிர்த்துருங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.